இந்த இடத்தில் சில முக்கியமான படிப்பினைகளை நாம் பெற வேண்டியிருக்கிறது. அதில் ஒன்றுதான், சிலர் என்ன நினைப்பார்கள் என்றால், மார்க்கம் பேசுகிறவர்கள், மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுகிறவர்கள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி கிடையாது. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்கிறார்கள். அதே போல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரில் ஒருவர். அவர்களும் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்கிறார்கள். அப்போ செல்வந்தராக இருப்பது பிழை அல்லது தவறு என்ற சிந்தனை தவறானதாகும். ஒருவர் தாராளமாக சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமென்றாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாதிக்கிற முறை ஹலாலானதாக இருக்க வேண்டும். சம்பாதிக்கிற பணத்தில் நாம் உழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நாம் யாருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அதே போல தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப சம்பாதித்து தனக்கு மட்டுமே வைத்துக் கொள்வது என்பது ஒரு ஆரோக்கியமான பொருத்தமான முறை அல்ல. அது கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனத்தை அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹுடைய புறத்தில் இருந்த ஒரு மலக் துஆ செய்வார், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யார் செலவு செய்கிறாரோ அவருக்கு நீ நிறைய இன்னும் கொடு. யார் செலவு செய்யாமல் பொத்தி வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நீ அழிவை கொடு, அவருடைய பொருளாதாரத்தில் அழிவை கொடு என்று மலக்குகள் துஆ செய்கிறார்கள். எனவே வெறுமனே பொருளாதாரத்தை ஈமான் கொண்டு அதை சேர்த்து தன்னுடைய பெற்றோருக்கு செலவு செய்வதில்லை, பிள்ளைகள் மனைவிக்கு செலவு செய்வதில்லை, தன்னுடைய இரத்த உறவுகளுக்கு செலவு செய்வதில்லை, அனாதை குழந்தைகள், விதவைகள், பள்ளிவாசல்கள், தஅவா நிலையங்கள், மதரசாக்கள், இவற்றுக்கெல்லாம் செலவு செய்யாமல் வெறுமனே வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்மையிலே ஒரு ஆச்சரியமான மனிதர்கள். இந்த செலவு செய்வதிலே, அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்வதிலே இருக்கிற அந்த சுகம், அந்த இன்பம் தெரியும் என்றால், நிச்சயமாக இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவைப் போல, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல, ஏனைய சஹாபாக்களைப் போல அவர் அள்ளி செலவு செய்வார். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய அல்லாஹு தஆலா தொடர்ந்து அவருக்கு அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்து கொண்டே இருப்பான் என்பதற்கு இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய சம்பாதித்தார்கள், நிறைய செலவு செய்தார்கள். அதே நேரத்தில் அடிக்கடி அவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த சுய பரிசோதனையில் ஒன்றுதான், ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு உணவு அவர்களுடைய பணியாளரால் உணவு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த உணவை அவர்கள் உட்கொள்ளும் போது அவர்கள் அழுகிறார்கள். அழுது கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸாப் இப்னு உமைர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். ஆனால் அவர் மரணிக்கிற போது அவரை கஃனிடுவதற்கு துணி போதாமல் இருந்தது. துணி போதாமல் இருந்தது. காலை மூடினால் தலை தெரிகிறது, தலையை மூடினால் கால் தெரிகிறது. இந்த நிலையில் அவர் மரணித்து விட்டார். ஆனால் நமக்கோ இந்த உலகம் நிறைய தரப்பட்டிருக்கிறது. என்னுடைய நன்மைகள் இந்த உலகத்திலே எனக்கு தரப்பட்டு முடிந்து விடுமோ என்கிற ஒரு பயம் எனக்கு வருகிறது என்று சொல்லி அவர் அழுதுவிட்டு அந்த உணவை சாப்பிடாமல் வைத்து விட்டார் என்கிற செய்தியை புகாரியிலே நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹாசபா என்கிற ஒரு செல்வந்தராக, மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனாக இருந்து கொண்டு தன்னை சுய பரிசோதனை செய்து தன்னை ஒரு ஒழுங்குக்கும் கட்டுப்பாட்டுக்கும் தஸ்கியாவுக்கும் உட்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிசினஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியது போல
அவர்கள் ஹதீஸ்களையும் கற்று அவற்றையும் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, வியாபாரத்தில் ஈடுபடுகிற ஒருவர் மார்க்க கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு தகவலை நாம் படிப்பினையாக கொள்ள முடிகிறது. அதுபோல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜிஹாதிலே கலந்து கொண்டு எல்லா ஜிஹாதுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனும் போது, இந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள், பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கிற நிறைய பேர் இன்று அவர்களில் பெரும்பாலானவர்கள் மார்க்கத்தை பற்றி கவனம் செலுத்துவதில்லை. மார்க்கத்தில் கவனம் செலுத்துவது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சதக்காவாக கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது, நாம் களத்தில் இறங்கி வேலை செய்ய தேவையில்லை என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனநிலை தவறானதாகும், இது பிழையானதாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ ஒருவருக்கு பொருளாதாரம் நிறைய கிடைக்கிறது, பெரிய செல்வந்தராக மாறுகிறார். அன்று மதீனாவிலே மிகப்பெரிய பணக்காரராக மாறிய அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வியை தேடி போய் ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்று ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். ஜிஹாதிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்கிற இந்த விஷயம் நாம் ஒவ்வொருவரும் கடுமையாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஹஜ் குழுவுக்கு தலைமை தாங்கி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற போது, அவர்கள் குத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போது, அடுத்த ஹலீஃபாவை தெரிவு செய்வதற்காக வேண்டி 6 பேர் கொண்ட ஒரு குழுவை அவர்கள் போட்டார்கள். அந்த 6 பேர் கொண்ட குழுவில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் ஆட்சிக்காக வேண்டி சிபாரிசு செய்யப்பட்ட போது அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். இப்ப சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், பள்ளிக்கு அவர்தான் தலைவராக இருக்க வேண்டும், ஜமாத்துக்கு அவர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று பதவி ஆசையோடு இருப்பார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட போது அதை அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுவும் நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு வாழ்ந்து முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு மிக சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்து, அதாவது பொருளாதார விஷயத்தில் அதாவது ஒருவருடைய அன்பளிப்பு தனக்கு கிடைக்க இருந்த சந்தர்ப்பத்தில் அதை வேண்டாம் என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தை எப்படி தேட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் காட்டி தந்து, இந்த உலகத்திற்கே வியாபாரத்தின் மூலம் ஒருவர் முன்னேற முடியும் என்கிற ஒரு உண்மையை அவர்கள் சொல்லித்தந்தார்கள். மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டினார்கள், ஹதீஸ்களை கற்றார்கள், ஜிஹாதில் கலந்து கொண்டார்கள். மிக நல்ல ஒரு ஆலோசகராக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களுக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். இவ்வாறு இருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 32வது ஆண்டு அவர்கள் வஃபாத்தானார்கள். ஹிஜ்ரி 32வது வருடம் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். மௌத்தாகும் போது அவர்களுக்கு 75 வயது என்று இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மௌத்தாகும் போது 72 வயதை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மதீனாவில் இருக்கிற பக்கி என்கிற அந்த மக்பராவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த வரலாறு நம் எல்லோருக்கும் நிறைய பாடங்களை சொல்லித் தருகிறது. அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.